முற்காலத்தில் முத்துராஜா, முத்திரியர், அம்பலக்காரன், சேர்வை, சேர்வைக்காரன், வளையர், கண்ணப்பகுல வளையர், பரத வளையர், பாளையக்காரன், காவல்காரன், தலையாரி, வழுவாடியார், பூசாரி, முதிராஜ், முத்திரிய மூப்பர், முத்திரிய மூப்பனார், முத்திரிய நாயுடு, முத்திரிய நாயக்கர், பாளையக்கார நாயுடு, பாளையக்கார நாயக்கர், முத்துராஜா நாயுடு, வன்னியகுல முத்துராஜ், முத்திரிய ஊராளி கவுண்டர், முத்திரிய ராவ், வேட்டுவ வளையர், குருவிக்கார வளையர், அரையர், அம்பலம், பிள்ளை என 29 உட்பிரிவுகளாக பல்வேறு பெயர்களில் சிதறி கிடந்த சமூகங்கள் முத்தரையர் என ஒன்றுபட்டது எப்படி? 1977 ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அப்பொழுது அமைச்சராக இருந்த எம்.ஆர். கோவிந்தன் சட்டசபையில் உரையாற்றும் போது பல்வேறு பெயர்களில் சிதறுண்டு கிடக்கும் முத்தரையர்கள் அனைவரையும் ஒரே இனமாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 2 ஆண்டுகள் எளிதில் கடந்தன. 1979 ஆகஸ்ட் 12ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட செயலாளராக இருந்த குழசெல்லையா தனது தமிழ்நாடு முத்தரையர் சங்கத்தின் சார்பாக புதுக்கோட்டையில் முதலாவது முத்தரையர் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தினார். அன்றைய தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் பேசியபோது 27 சாதிகளை ஒழித்து முத்தரையர் என்ற ஒரே சாதியின் கீழ் கொண்டு வரும் அரசாணையை விரைவிலேயே பிறப்பிக்க இருக்கிறேன் என்று கூறினார். மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஆனால் என்ன காரணத்தினாலோ அது நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிற்று. காலம் இன்னும் 2 ஆண்டுகளை கடந்தது. 1981 ஜனவரி 24ஆம் தேதி தமிழக சட்டசபையில் பேசிய மே. ஆண்டியம்பலம் முத்தரையர்கள் அனைவரையும் ஒரே இனமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற கேள்வியை அப்போதைய நிதித்துறை அமைச்சராக இருந்த இரா. நெடுஞ்செழியனிடம் கேட்டார். எப்படியும் கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து தட்டப்பட்டு கொண்டே இருந்தது. காலம் முண்டி அடித்து கொண்டு 3 ஆண்டுகளை கடந்துவிட்டது. 1985 ஜூலை 11ஆம் தேதி தமிழக சட்டசபையில் பேசிய ஆ. வெங்கடாசலம் புதுக்கோட்டை மாநாட்டின் தீர்மானத்தை நினைவு கூர்ந்தார். முத்தரையர் இனத்தின் 27 பிரிவுகளையும் முத்தரையர் என்ற ஒரே இனமாக அறிவிக்க வேண்டும் என அன்றைய முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரனிடம் மீண்டும் கோரிக்கை வைத்தார். இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கை 10 ஆண்டுகளுக்கு பிறகு புத்துயிர் பெற்றது. 1996 பிப்ரவரி 7ஆம் தேதி அப்போதைய விவசாயத்துறை அமைச்சராக இருந்த கூபா கிருஷ்ணனின் ஏற்பாட்டின்படி திருச்சியில் நடந்த மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா பேசியபோது, தமிழ்நாடு முழுவதும் 29 உட்பிரிவுகளால் வாழும் அனைவரையும் ஒன்றிணைத்து முத்தரையர் என்ற ஒரே சாதியின் கீழ் கொண்டு வரும் அரசாணையை விரைவிலேயே பிறப்பிக்க இருக்கிறேன் என வாக்குறுதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து 1996 பிப்ரவரி 22ஆம் தேதி அன்றைய தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் என். ஹரிபாஸ்கர் 29 உட்பிரிவுகளை இணைத்து பிற்படுத்தப்பட்டோர் நலம் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் GO 15-22-1996 படி தமிழக அரசு முத்தரையர் அரசாணை வெளியிட்டது. கதவுகள் திறந்தன, காற்று நுழைந்தது, நிம்மதி பெருமூச்சு விட்டது முத்தரையர் இனம்.